Welcome students. இப்போ நம்ம பார்க்க போகிறது corporate accounting 5th term issue of shares unitல 4th module. என்னன்னு பார்த்தீங்கன்னா issue of shares at premium. ஓகேவா, இதுதான் 4th module. இதில் வந்து லாஸ்ட் செக்ஷன் நம்ம 3rd module என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா classification of equity share capital. டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் வந்து செகண்ட் பார்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்த்தோம். அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லைடு தேர்டோட மாடல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம டைப்ஸ் ஆஃப் ஷேர் செகண்ட் மாடல் இதெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ தேர்ட் மாடலில் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ தேர்ட் மாடலில் என்ன பார்த்தோம், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் ஒரு 6 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். இல்லை ஃபஸ்ட்டு ஒன் ரிஜிஸ்டர்டு கேபிட்டல், issued share capital, subscribed share capital, called up share capital, paid up share capital, uncalled capital, unpaid capital and reserved capital. இதெல்லாமே வந்து முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கோம். இது போக இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பேர் வேல்யூவில், அதாவது ஒரு ஷேரோட ஒரிஜினல் வேல்யூவில் எப்படி நம்ம இஷ்யூ பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு 2 கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் கொடுத்தோம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் மாடலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஓகேவா, இப்போ இந்த மாடலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம் வேல்யூ. ஸோ லாஸ்ட் மாடல் எண்டில் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பேர் வேல்யூ பார்த்தோம். ஒரு ஷேரோட வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இல்லை 100 ரூபானா 100 ரூபாய்க்கு எப்படி இஷ்யூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ப்ரீமியம்ங்கிறது என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபான்னு இருக்குது. ஆனால் நம்ம அந்த வேல்யூ வந்து ஒரு ஹை பண்ணி 15 ரூபான்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த ஒரிஜினல் வேல்யூ 10 ரூபா, எனக்கு வந்து கம்பல்சரி எனக்கு ஷேர் வேணும், நான் ஒரு கூட 5 ரூபாய்க்கு சேர்த்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 ருபீஸ் ஃபேஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அந்த வேல்யூ 10 ரூபா வேல்யூவோட கூட ஒரு 5 ரூபா கொடுக்குறோம்ல 15 ருபீஸ்க்கு, அந்த 5 ரூபாங்கிறது ப்ரீமியம். அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. when the shares issued at price higher than the face value. நம்ம ஒரு ஷேரை வந்து கொடுக்குறோம், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, அந்த 10 ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா 12 ரூபான்னு கொடுக்குறோம், 13 ரூபான்னு கொடுக்குறோம், 14 ரூபான்னு கொடுக்குறோம்னா அந்த 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, is called as issue of shares at premium. இப்போ ப்ரீமியத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the amount of premium may be used by the company for the following purposes. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர், மெம்பருக்கு வந்து போனஸ் ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரீமியத்தில் வர அமௌண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அதான் இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ரைட்டிங் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஒரு சில தொடக்க செலவுகள் நிறையா வரும், அதை சமாளிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரைட்டிங் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டு த கமிஷன் பெய்டு, டிஸ்கவுண்ட் அலவுட் ஆன் எனி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டிவெஞ்சர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஒரு சில கமிஷன் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம், டிஸ்கவுண்ட் அலவுட் பண்ண வேண்டியிருக்கோம், அப்போ அதுக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபார் ப்ரொவைடிங் த ப்ரீமியம் பேபிள் ஆஃப் redemption of any redeemable preference shares or debentures of the company. ஒரு சிலவங்க வந்து ஷேரை வந்து திரும்ப வாங்கிக்கிடுவாங்க, பணம் வேணுங்களாம் செலுத்தமெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. இப்போ அந்நியார் இந்த ப்ரீமியம் வச்சு நம்ம ஷேர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியம் எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறது பார்த்தோம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு தெரியும், தள்ளுபடி. நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து விற்காமல் இருக்குது அப்படின்னா ஒரு சில டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக. இப்போ ப்ரீமியத்துக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ங்கிறது ஷேர்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குது, நமக்கு வேணும், கம்பல்சரி எனக்கு இந்த ஷேர் வேணும்னு வாங்குவாங்க, அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க, இருக்கிற விலையோட அதிக விலை கொடுத்து வாங்க. டிஸ்கவுண்ட்டுங்கிறது நம்மளுடைய ஷேர் வேல்யூ மூவ் ஆக மாட்டேங்குது, அப்போ இன்னும் நம்ம டிஸ்கவுண்ட் ஒரு 10 ரூபாங்கிற ஷேரை 7 ரூபா 8 ரூபா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான் இங்கே. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. when a shareholder is required to pay less than the face value, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, less than முக்கியமானது, அங்கே higher than, இங்கே less than the face value is called issue of shares at discount. ஸோ அப்போ இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது அண்டர் செக்ஷன் 79 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது ஒரு ஆக்டே அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. த ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் அ டிஸ்கவுண்ட் மஸ்ட் பி
கிளாஸ் ஆல்ரெடி இஸ்யூடு. ஸோ ஏற்கனவே நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதில் வந்து போகல அப்படிங்கிறப்போ ஒரு 10% வரையும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அடுத்த இங்கே சொல்லியிருக்காங்க, த இஷ்யூ மஸ்ட் பி ஆத்தரைஸ்டு பை அ ரெசல்யூஷன் பாஸ்டு பை த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் அண்ட் சாங்ஷன் பை த கம்பெனி லா. எல்லாத்துக்கும் உடனே கொடுத்துட முடியாது, ஒரு மீட்டிங்கில் பாஸ் பண்ணி வச்சு ஏன் எதனால நம்ம வந்து இந்த ஷேருக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்லி ஆகணும் ஃபுல்லாக. அடுத்த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஷுட் நாட் பி எக்ஸீடு 10%. பார்த்து அதுக்காண்டி டிஸ்கவுண்ட் நான் 50% டிஸ்கவுண்ட் தரேன், 60% டிஸ்கவுண்ட் தரேன்னு போனோன்னா நம்ம கம்பெனி லாஸில் தான் போவோம் ஃபுல்லாக. அதனால் ஒரு 10%க்கு மேலேயும் அதை லெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அவங்க லாலே சட்டத்திலே அவங்க சொல்லியிருக்காங்க. at 1 year must have passed since the date on which the company was allowed to commence business. 1 இயர்க்குள்ளே அது பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேர்ஸ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா அந்த டேட்லேருந்து அப்போ அதுக்குள்ளே டேட்டுக்குள்ளே நம்ம டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், த இஷ்யூ ஆஃப் சச் ஷேர்ஸ் மஸ்ட் டேக் பிளேஸ் வித்தின் 2 months. 2 மாதம் வந்து நம்ம வந்து அதை அலோவ் பண்ணணும். அதுக்குள்ளே ஆஃப்டர் த டேட் ஆஃப் கோர்ட் சாங்ஷன் ஆர் வித்தின் சச் எக்ஸ்டெண்டட் டைம் த கோர்ட் மே அலோவ். அப்போ அந்த ஒரு 2 month தான் நம்மளுடைய வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற டேட். அது வரை நார்மலாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா கோர்ட் சாங்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த லா படி எல்லாமே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணி நம்ம ஷேர்ஸை வந்து விற்கலாம். ஸோ எ நியூ கம்பெனி கேனாட் பி இஷ்யூ ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் இன் த பிகினிங். ஆல்ரெடி நம்ம ஒரு வெல் எக்ஸிக்யூட்டபிள் கம்பெனி, நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகிற கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட் வந்து போகலாம். இப்போ எடுத்தோடனே புது கம்பெனி நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் இவ்வளோ பண்ணோம்னா கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து அதை ரன் பண்ண முடியாது, லாஸில் தான் போய் முடியும். அடுத்தங்க சொல்லியிருக்காங்க, a few class of shares cannot be offered at a discount. In case of reissue or forfeited share, discount can be equal to the amount already received. So forfeited திரும்ப பெறக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் அதை வந்து நம்ம அசட் சைடில் காட்டணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் அண்ட் சோன் இந்த அசட் இந்த பேலன்ஸ் ஷீட். இது வந்து நமக்கு ஒரு அசட் மாதிரி, ஓகேங்க. ஏன்னா நம்ம இருக்கிற ஆல்ரெடி நம்ம லாஸ் ஆஃப் ஒரு டெப்ட்டை நோக்கி கடனை நோக்கி போகிறத வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு குறைந்த வேல்யூக்காவது விற்று பணமாக மாற்றிடுறோம் ஃபுல்லாக. ஸோ அதில் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் வந்து எதை வந்து நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோன்னு பார்க்கும்போது, இஃப் எ கம்பெனி இஸ் நாட் ரிசீவ்டு அப்ளிகேஷன் நமக்கு வரவே இல்லை ஃபார் ஆல் த ஷேர்ஸ் ஆஃபர்டு வைஸ் டு த பப்ளிக். ஒரு 100 ஷேர் நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம், அதில் 50-60 தான் வந்திருக்கு, மீதி 40 ஷேர் நமக்கு வரவே இல்லை அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். மக்கள் வந்து ஒரு 40 ஷேர் வாங்கலை, அதுதான். If the shares are so undersubscribed that applications are not received even or minimum subscription, the company cannot proceed with allotment. ஸோ அதை ரிசீவ் ஆகிறனால நம்ம எதுலேயும் அதை அலாட் பண்ண முடியாது, மக்களுக்கு எதுவும் நம்ம அதை கொடுக்க முடியாது பழைய மெம்பர்ஸ்க்கு. இட் வில் ஹேவ் நோ ரீஃபண்ட் ஆஃப் ஆல் த மணி டு த அப்ளிகேஷன் மணியை வந்து அவங்க ரீஃபண்ட் கேட்டாலும் கொடுக்க முடியாது. இதுதான் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னென்னா, இஃப் எ கம்பெனி ரிசீவ் அப்ளிகேஷன் ஃபார் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்ம 100 கொடுத்துருப்போம், 120 அப்ளிகேஷன் வந்திருக்கும், நமக்கு தேவை வந்து 100 ஷேர் தான், ஆனால் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 120 வந்திருக்கு. அப்போ 20 வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அதிகமான அமௌண்ட்டு நமக்கு வந்திருக்கு, அதை தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறோம். அடுத்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி ட்ரீட் த எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு. நம்ம 100 அப்ளிகேஷனுக்கு தான் நமக்கு ஷேர் வேணும், ஆனால் 120 வந்திருக்கு, அந்த 20 அப்ளிகேஷன் மணி இருக்குல்ல, பணம், அதை வந்து யாருக்கு எப்படி நம்ம அலாட் பண்ணலாம் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1 or more following ways. Certain application may straightway be rejected. 100ல் எனக்கு 20 ரிஜெக்ட் பண்ணியாச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப கொடுத்துடலாம். ஆர் பார்சியல் அலாட்மெண்ட். 120 பேர் கேட்குறாங்க, அதில் 10 பேர்த்துக்கு பார்சியல் அலாட்மெண்ட் பண்ணலாம். ஆர் ப்ரோரேட் அலாட்மெண்ட். அதில் ப்ரோரேட்னா ரேஷியோ எப்படி நான் இத்தனை பேர்த்துக்கு நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு ப்ரோரேட்டா 1:2 இந்த மாதிரி ப்ரோரேட்டா ரேஷியோ படி நம்ம கொடுக்கலாம். இந்த 3 விதத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் இஸ் 1 means the shares are allotted on the basis of proportion of the number of shares applied. எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோரேட்டா பிரித்து நம்ம அலாட் பண்ணலாம். ஸோ அந்த அலாட் பண்ணி போகிற மீதி உள்ள வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ். நமக்கு வர ஷேர்ஸில் வந்து எத்தனை இது வந்து இன்னும் பணம் வர வேண்டியிருக்கு, பணம்
முன்கூட்டி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க தான் கால்ஸ் இன் அரியர்ஸ்ங்கிறாங்க. அதுதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் எனி அமௌண்ட் கால்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர் எய்தர் as allotment or call money which is not paid is called calls in arrear. ஸோ நம்ம அமௌண்ட் வந்து ஒரு ஷேர் 100 100 அப்ளிகேஷன் 20 வாங்கிட்டோம், அலாட்மெண்ட் 30 வாங்கிட்டோம், கால்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு கால் ஒரு 10 செகண்ட் கால் ஒரு 10 கொடுக்குறோம். அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு காலோட நிப்பாட்டிட்டு செகண்ட் கால் அவங்களால கெட்ட முடியல அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து அரியர்ஸ். இன்னும் நீங்கள் இப்போ செகண்ட் கால் மணி கெட்ட வேண்டியிருக்கு, 10 நீங்கள் கெட்டினா தான் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஷேர் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி வரும் அப்படிங்கலாம். அதுதான் இங்கே கால்ஸ் இன் அரியர்ங்கிறாங்க. ஸோ த கம்பெனி கேன் சார்ஜ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5% ஃபார் த பீரியட் ஆஃப் விச் சச் அமௌண்ட் ரிமைன் த அரியர் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி அரியர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் வந்து பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து கால்ஸ் இன் அட்வான்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா, த மணி ரிசீவ்டு பை த கம்பெனி, ஒரு பணம் வந்து கம்பெனி வந்து வாங்குறாங்க, அப்ளிகேஷன் மணி எல்லாம் வாங்கிட்டாங்க. வாட் எக்ஸஸ் ஆஃப் வாட் ஹேஸ் பீன் கால்ட் அப் இஸ் நோன் அஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஒரு 20 ரூபா வர வேண்டியது 30 ரூபா கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக அப்ளிகேஷன் மணியும் 30 ரூபா கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 ரூபா 20 ரூபாயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்ஸ் இன் அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The calls in advance account shown in the liability side of the balance sheet separately from the paid up capital. நம்ம liabilitiesல தான் எல்லாமே ஷேர்ஸ் கேபிட்டல் issued unissued எல்லாமே liabilitiesல தான் இருக்கும். அதில் இந்த கால் இன் அட்வான்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரையும் பார்த்தது எல்லாமே நம்ம இப்போ 4th மாடலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம். போன இதில் வந்து பேர் வேல்யூ பார்த்தா அதோடைய கண்டினியூஸ் வந்து ப்ரீமியம்னா என்ன, அதை நம்ம பார்த்தா ப்ரீமியம்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸஸ் எப்படி ப்ரீமியம் வந்து யூஸ் பண்ணுறாங்கிறது நீங்கள் 2 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணோம். உள்ளக்க நான் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டிஸ்கவுண்ட். இஷ்யூ ஆஃப் டிஸ்கவுண்டில் என்னென்ன இது இருக்குது அதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 2 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து 5 to 7 நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மெட்டீரியல் இருக்குது. டெக்ஸ்ட் புக் டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தியோட டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த செக்ஷனில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.